ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு தீக்ஷித்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு வேலை. இந்த சந்துக்குள்ளே குப்பை நிறையா இருக்குது. அதை கூட்டவும் முடியாது, உள்ளே ஆளும் போட முடியாது. குட்டி சந்து, கூட்டுறப்பவும் சீமா தொட்டும் கூட்ட முடியாது. கொஞ்சம் நீளமாக இருக்குது சந்து, அப்படியும் கூட்ட முடியாது. எப்பாவது ஒரு டைம் இந்த வாசக்கழுவுறப்ப தண்ணி விடுவோம், தண்ணியோடு சேர்த்து குப்பையும் வந்துடும். நாங்கள் இந்த ஒரு 5 டைம் கழுவி அதுக்கு தண்ணியும் உள்ள போல் நிறைய குப்பை சேர்ந்துருச்சு. இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த கவர் ஒவ்வொரு டைம் அப்படியே காத்துக்கிட்டுறாங்களா, அது அந்த சந்தில் போய் அரைஞ்சிக்குது. அதெல்லாமே நிறைய குப்பையாயிடுச்சு. அதை தான் அந்த குச்சியில் சீமாத்தை கட்டி கொட்டிகிட்டு இருக்கிறாரு. மேலே ஒரு 2-3 புளிங்காயும் கிடச்சிருக்குது, அதையும் தூக்கி வீசிட்டார். செல்லினையும் பால்வாடி அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையை இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு மட்டும் வச்சு குழம்பு பொரியலெல்லாம் இருந்துச்சு. இல்லை சாப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். ஆஃபீஸுக்கு பிரசாதம் கொண்டு போகிறாரு. தீக்ஷித்துக்கு காலையில் கொடுத்துட்ருக்க மறந்துட்டோம். ஸ்கூலுக்கு அபிஷேகம் நாளைக்கு தான் கொடுத்துடணும். நேற்றுக்கு தைப்பூசத்துக்கு எங்கேயுமே போகலை. தைப்பூசத்துக்கு முன்னாடியே போய் முருகனை பார்த்துட்டு வந்தனாட்டி தைப்பூசத்தன்னைக்கு எங்கேயுமே போகலை. சரி, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காவது போகலாம் அப்படின்னு நினச்சா போகவே இல்லை. சரி, பசங்களை மட்டுமாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னா இவர் ஒரு சோம்பேறி, அதுவும் போக மாட்டேன்ட்டார். சரி, இந்த தைப்பூசத்துக்கு வீட்லேயே சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு நேற்றுக்கு வீட்லேயே எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. தீக்ஷித்துக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் ஹார்ம்லெஸ் அனிமல்ஸ் ட்ராயிங் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரைடே ஹார்ம்ஃபுல் கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கி ஹார்ம்லெஸ் கொடுத்துருக்குறாங்க. இவன் ஃப்ரைடே போகாதனால 2 ஹோம்ஒர்க் இன்றைக்கே பண்ணணும். சாயங்காலத்துலேருந்து ட்ராயிங் பண்ணணுமா, வாமான்னு சொல்லிகிட்டே இருந்தான். மற்ற ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவனும் எல்லாமே பண்ணிட்டான். அப்புறம் நைட்டுக்கு சாப்பிடவும் வச்சாச்சு. இப்போ அது வரைஞ்சிதாம்மா அப்படின்னு சொன்னான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவனு சாப்பிட்டே வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். அதேமாரி சாப்பிட்டு தூங்க பார்க்க தான் வரைஞ்சேன். எப்படிடா வரையன்ட்டு இந்த புக்கில் இந்த ட்ராயிங் போய் பார்த்து வரைஞ்சா 2 பேருமே சூப்பராக இருக்குதுன்ட்டாங்க.